வெல்கம் டு சிடிசி டாக்ஸ் எஜுகேஷன். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸை எப்படி நம்ம டேலியில ஆட்டோமேட்டிக்கா பல்க் என்ட்ரிஸா நம்ம கன்வெர்ட் பண்ணி நம்ம அப்டேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம பார்க்க போறோம். எரர் இல்லாம ப்ராப்பரா நீங்க குயிக்கா இந்த என்ட்ரிஸை நீங்க உங்க டேலியில நீங்க பண்ண முடியும். இதுக்கு ஏதாவது நீங்க எக்ஸ்டர்னல் டூல்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணணுமா, அமௌண்ட் பே பண்ணி ஏதாவது நம்ம ஆட்-ஆன்ஸ் பர்ச்சேஸ் பண்ணிக்கணுமான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையவே கிடையாது. நீங்க ரிலீஸ் 6 நீங்க ஆக்டிவ்ல இருக்கு உங்களுக்கு அப்படிங்கிற பட்சத்துல டேலி பிரைம் ரிலீஸ் 6ல இருந்து இந்த ஃபீச்சர்ஸை நீங்க ஆட்டோமேட்டிக்கா யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறத டேலில இருந்தே கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி நீங்க இத டேலில யூட்டிலைஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நான் உங்களுக்கு டீட்டெயிலா எக்ஸ்பிளைன் பண்றேன். அப்படி எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனல்ல இருந்து ரெக்கார்டிங் கோர்சஸ் நீங்க லேர்ன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிற பட்சத்துல அல்லது ஃப்ரம் பிகினிங்ல இருந்து அக்கௌண்ட்ஸ்ல இருந்து எனக்கு கம்ப்ளீட்டா டேலி நான் லேர்ன் பண்ணணும் சார். தென் அதுலயும் ஜிஎஸ்டியை நான் ப்ராப்பரா லேர்ன் பண்ணணும். டிடிஎஸ் அண்ட் பேரோல் ரிலேட்டட் என்ட்ரிஸை நான் ப்ராப்பரா குயிக்கா நான் லேர்ன் பண்ணணும் அப்படிங்கிற பட்சத்துல காம்போ ஆஃபர்ல நீங்க 3000 ருபீஸுக்கு நம்மளுடைய டேலியில என்டையர் கோர்ஸையுமே நீங்க ரிசீவ் பண்ணிக்கலாம். ஆல்மோஸ்ட் 70 செஷன்ஸ் வரைக்கும் உங்களுக்கு இதுல இருக்கு. அதுல 50 செஷன்ஸ் எஸ்பெஷலி டேலி ரிலேட்டடா மட்டும் நீங்க லேர்ன் பண்ண போறீங்க. ஸோ இந்த கோர்ஸ் நீங்க அவைல் பண்ணிட்டீங்க அப்படிங்கிற பட்சத்துல ஒரு கம்ப்ளீட் டேலி நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஓகே, வாங்க நம்ம டேலியில எப்படி பேங்க் டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிறத பத்தி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் உங்களுக்கு ஸ்கிரீன்ல நான் ஷோ பண்றேன். ஸோ இந்த ஸ்கிரீன்ல நான் ஒரு பர்டிகுலர் ஃபோல்டர்ல பேங்க் ஸ்டேட்மெண்ட்டை நான் டவுன்லோட் பண்ணிக்கிறேன். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம கோட்டாக் பேங்க் நம்ம நான் ஸ்டேட்மெண்ட் எக்ஸல் ஃபார்மேட்ல இங்க டவுன்லோட் பண்ணியிருக்கேன். அல்லது எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட் அப்படின்னு கூட நம்ம எக்ஸ்எல்எஸ் ஃபார்மேட் இல்ல அப்படின்னா சிஎஸ்பி ஃபார்மேட். ஸோ நீங்க டவுன்லோட் பண்ணி நீங்க வச்சுக்கிறீங்க. ஸோ இந்த டேட்டாவை தான் நீங்க டேலியில இம்போர்ட் பண்ண போறீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நீங்க இந்த மாதிரி ஆட்டோ இம்போர்ட், ரீகான்சிலேஷன், தென் ஆட்டோ என்ட்ரி இதெல்லாம் நீங்க பண்றதுக்கு முன்னாடி ப்ராப்பரா நீங்க பேக்கப் எடுத்துக்கிறீங்க. தென் இப்போ நம்ம இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நான் யூஸ் பண்றேன். இந்த ஆப்ஷன்ல எனக்கு பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறது கொடுத்துருக்காங்க. இந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட் அப்படிங்கிறத நான் என்டர் பண்றேன். பேங்க் லெட்ஜர் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணலாம். இப்போ எக்ஸாம்பிள் கோட்டாக் பேங்க் அப்படிங்கிறத நம்ம சூஸ் பண்ணுவோம். எந்த ஃபோல்டர்ல நீங்க உங்களுடைய ஃபைல் அதாவது ஸ்டேட்மெண்ட்டை நீங்க ஸ்டோர் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கிற அந்த ஃபோல்டர் நேம் நீங்க கொடுங்க. சப்போர்ட்டட் அப்படிங்கிறத மட்டும் நீங்க கொடுத்தால் போதும். ஆட்டோமேட்டிக்கா அந்த லிஸ்ட்ல இருக்கக்கூடிய என்டையர் ஃபார்மேட்டுமே உங்களுக்கு வரும். அதர்வைஸ் இங்க சிஎஸ்வி ஃபார்மேட் மட்டும் அப்படின்னா சிஎஸ்வி ஃபார்மேட்ல என்னென்ன ஃபைல் இருக்கோ அது மட்டும் நம்மளுக்கு வரும். தென் இதை நீங்க என்டர் பண்றது மூலமா ஆட்டோமேட்டிக்கா அந்த ஃபைல் கரெக்டான டேட்டாவா இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்கா இங்க அப்டேட் பண்ணிக்கும். தென் ஷோ ப்ரிவியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், அதாவது டோட்டலா எத்தனை என்ட்ரிஸ் அந்த ஸ்டேட்மெண்ட்ல இருக்கு அப்படிங்கிறது எனக்கு தெரியணும் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க ப்ரிவியூ அப்படிங்கிற ஆப்ஷன் நீங்க எஸ் கொடுத்துட்டு அப்டேட் பண்ணுங்க. ஸோ டேலி என்ன பண்ணும் அப்படின்னா டேட்டாவை இம்போர்ட் பண்ணுது. இம்போர்ட் இன் தி சென்ஸ் என்ட்ரி ஆனா டேலி கன்வெர்ட் பண்ணல. ஒன்லி அந்த பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸை மட்டும் நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணி டேலிக்குள்ள கொண்டு வருது. சிம்பிளி அந்த டேட்டாவை நம்ம ஷோ பண்ணிக்கிறோம், அவ்வளவுதான். ஸோ என்ட்ரி ஆனா கன்வெர்ட் ஆகலைங்க. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா டவுன்லோட் அப்படின்றது என்ன, இம்போர்ட் அப்படிங்கிறது என்னன்னா ஒன்லி ஸ்டேட்மெண்ட் நம்மளுக்கு இம்போர்ட் பண்ணுது. ஓகேங்களா, என்ட்ரியா கன்வெர்ட் பண்ணலைங்கிறத நம்ம கிளாரிட்டி எடுத்துக்கலாம். தென் இப்போ நம்மளுக்கு இது ஒரு ப்ரிவியூ தான் நம்மளுக்கு காட்டுது. என்னென்ன என்ட்ரிஸ் இங்க இருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிறோம். தென் அப்படியே நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இம்போர்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் நம்ம கொடுக்குறோம். ஸோ இம்போர்ட் பண்ணும்போதும் என்ட்ரி கன்வெர்ட் ஆகுதா சார் அப்படின்னு கேட்டா கன்வெர்ட்னா ஆகல. ஓகேங்களா, இப்போ நம்ம பேங்க்ல இருக்கக்கூடிய டேட்டாவை நம்ம இம்போர்ட் பண்ணிட்டோம். நியூ என்ட்ரிஸ் இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ன காட்டுதுன்னா 52 காட்டுது. இதோட ரீசன் என்ன அப்படின்னா வேற எந்த என்ட்ரிஸுமே டேலியில இல்ல. ஓகேங்களா, எந்த என்ட்ரிஸுமே டேலியில நம்ம ரெக்கார்ட் பண்ணல. இந்த 52 என்ட்ரிஸும் நியூ தான். ஓகேங்களா, ஸோ ப்ரீவியஸா எந்த டேட்டாவும் டேலியில இந்த பர்டிகுலர் பீரியட்ல ரெக்கார்ட் ஆகல அப்படிங்கிறத நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். சார் ஒருவேளை ஒரு 10 என்ட்ரி 20 என்ட்ரி இருந்தா எப்படி சார் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த இம்போர்ட்டட் 52ல எக்ஸாக்டா மேட்ச் ஆகக்கூடிய என்ட்ரிஸ் என்ன அப்படிங்கிறதும் டேலி நம்மளுக்கு என்ன பண்ணிடும் அப்படின்னா அடுத்த லைன்ல நம்மளுக்கு கொடுத்துரும். அதை பேஸ் பண்ணி நம்ம ஈஸியா ஆட்டோ ரீகான்சில்டு என்ன அப்படிங்கிறத நம்ம பார்த்துடலாம். இப்போ நம்மளுக்கு நியூ என்ட்ரிஸ் இம்போர்ட்டட் சக்சஸ்ஃபுல்லி மட்டும்தான் காட்டுது. அப்ப டைரக்டா நம்ம பேங்க் ரீகான்சிலேஷன் சம்மரி அப்படிங்கிறதுக்கு மூவ் பண்ணிடலாம். இப்போ நீங்க இங்க பாத்தீங்க அப்படின்னா நம்மளுக்கு ரீகான்சிலேஷன் சம்மரியோடைய டீடைல்ஸ் நமக்கு தெரியுது. இட் இஸ் ஒன்லி த சம்மரி.
ஸோ பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக் டாப்ல பாத்தீங்கன்னா 4,44,000 அப்படின்னு நம்மளுக்கு இருக்கு. பாட்டம்ல பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் ஸ்டேட்மெண்ட் பாத்தீங்கன்னா 15 lakh அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. தென் எக்ஸ்பெக்டட் பேங்க் பேலன்ஸ் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா 15,34,000 அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸாக்டா ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தருது. ஓகேங்களா? ஸோ நம்ம வந்து ரீகான்சிலேஷன் எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் பேலன்ஸ் அஸ் பர் கம்பெனி புக்ஸ், பேலன்ஸ் அஸ் பர் பேங்க் புக் ரெண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி நம்ம வந்து மேட்ச் பண்ண முடியும். ரெண்டையுமே நம்ம வந்து டேலி பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ இப்போ நம்மளுக்கு வந்து அன்ரீகான்சில்டு டிரான்சாக்ஷன் ஃபர்ஸ்ட் ஏப்ரல் இருந்து இந்த டேட் வரைக்கும் இருக்கக்கூடியது மொத்தமும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னா 52 என்ட்ரிஸ் அப்படிங்கிறது இங்க நம்மளுக்கு காட்டுது. அவைலபிள் ஒன்லி இன் புக்ஸ் அப்படிங்கிறதுல எந்த என்ட்ரிஸுமே இல்லை அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த இடத்துல பார்த்துக்கலாம். எந்த என்ட்ரிஸுமே புக்ஸ்ல நம்மளுக்கு இல்லை. தென் அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு என்ட்ரிஸ் வந்து காட்டுது. அதுல டோட்டலா டெபாசிட்ஸ் பேங்க்ல இருந்து வெளியில போன என்ட்ரிஸ், அடுத்து பேங்க்ல நம்மளுக்கு வித்ட்ரா பண்ணது, டெபாசிட்ஸ்ங்கிறது பேங்க்குள்ள வந்த அமௌண்ட். ஓகேங்களா? வித்ட்ராஸ்ங்கிறது பேங்க்ல இருந்து வெளியில போன அமௌண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு காட்டுது. இதை நம்ம வந்து டோட்டலா என்ட்ரி பண்ணி பார்த்தோம் அப்படின்னா டெபாசிட் அண்ட் வித்ட்ராயல்ஸ் ரெண்டுமே நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா இங்க ஷோ ஆகுது. அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து என்ன பண்றோம், வித்ட்ராயல்ஸ் மட்டும் எனக்கு வேணும் அப்படின்னா டிராயிங்ஸ் மட்டும், தட் இஸ் பேமெண்ட்ஸ் ஆனது மட்டும் நம்ம வந்து இந்த இடத்துல எடுத்து பார்த்துக்கலாம். இப்ப பேமெண்ட் ஆனதை நம்ம வந்து ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம் அப்படிங்கிற பட்சத்துல நீங்க வந்து இந்த இடத்துல பேமெண்ட்டை மட்டும் நீங்க சூஸ் பண்ணி எடுத்துக்கிறீங்க. சார் இதுல வந்து நாம வந்து என்னென்ன என்ட்ரிஸ் நம்ம வந்து ரெக்கார்ட் பண்ண போறோம். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நமக்கு தேவையான என்ட்ரிஸை இந்த மாதிரி நீங்க வந்து சூஸ் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? இப்படி சூஸ் பண்ணி எடுத்து சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா இங்க நம்ம வந்து கிரியேட், தட் இஸ் F7 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கு. தட் இஸ் F7 கொடுத்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டேலி என்ன பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா தனியா நம்ம செலக்ட் பண்ண வவுச்சரை மட்டும் தனியா நம்மளுக்கு எடுத்து கொண்டு வந்து கொடுத்துருது. ஸோ இங்க நம்ம வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு லெஜரோடைய நேம் என்ன அப்படிங்கிறத மட்டும் நம்ம வந்து கொடுத்தா போதும். இப்ப எக்ஸாம்பிள் இந்த இடத்துல வந்து என்ன அப்படின்னா கணேஷ் ஜி அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு இருக்கு. ஸோ கணேஷ் ஜி பிரைவேட் லிமிடெட் அதை மட்டும் நீங்க சூஸ் பண்ணிக்கிறீங்க. சார் அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸ், நியூ ரெஃபரன்ஸ் இந்த மாதிரிலாம் எதுவுமே கொடுக்க முடியலையா, அட்வான்ஸ்லாம் கொடுக்க முடியலன்னு கேட்டீங்கன்னா இண்டிவிஜுவல் லெஜரை நீங்க ஆல்டர் பண்ணி தான், அதாவது வவுச்சர் டைப்பை நீங்க ஆல்டர் பண்ணி தான் நீங்க கொடுக்குற மாதிரி இருக்கும். ஒவ்வொரு வவுச்சர் என்ட்ரிஸையும் நீங்க ஆல்டர் பண்ணி தான் அதெல்லாம் சூஸ் பண்ணணும். இங்க வந்து அதுக்கான ஃபீச்சர்ஸ் வந்து கிடையாது. அடுத்து வந்து தப்பான லெஜர்ஸ் ஏதாவது நீங்க சூஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா கிளியர் லெஜர் நேம் அப்படிங்கிறத நீங்க கொடுத்து கிளியர் பண்ணிக்கோ. ஓகேங்களா? ஸோ இப்போ நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா கணேஷ் ஜி அப்படிங்கிறத நான் வந்து கொடுக்குறேன். அடுத்து நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்றோம்னா மொபைல் பஜார் அப்படிங்கிறதுக்கு நம்ம வந்து பேமெண்ட் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிருக்கோம். ஒருவேளை இது வந்து என்ன சொல்லிட்டு பாத்தீங்கன்னா டெலிபோன் சார்ஜஸா இருக்கு அப்படின்னா டெலிபோன் சார்ஜஸ். அட் த சேம் டைம்ஸ் நம்ம வந்து ஒரு வெண்டாருக்கு நம்ம வந்து கொடுத்துருக்கோம். ஸோ அக்கார்டு அப்படிங்கிற வெண்டாருக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பார்ட்டி லெஜர். தென் வந்து அகைன் டெலிபோன் எக்ஸ்பென்சஸ் நம்ம கொடுத்துருக்கோம் டெலிபோன் லெஜர். தென் நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா பிங்கி ஜெயின் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு பர்டிகுலர் பார்ட்டிக்கு நம்ம கொடுத்துருக்கோம் அந்த பார்ட்டி லெஜர். ஸோ இந்த 5 என்ட்ரிஸ் நான் வந்து இங்க சிம்பிளி நான் வந்து அக்செப்ட் பண்ணிக்கிறேன். என்ட்ரி பண்ண உடனே டேலி நம்மளுக்கு என்ன பண்ணுது அப்படின்னா இதை ஆப்ஷனலா கன்வெர்ட் பண்ணி எனக்கு கொடுக்குது. ஓகேங்களா? ஸோ இது வந்து நம்மளுக்கு ஆப்ஷனலாவே இருக்கட்டும் அப்படின்னா எஸ்கேப் பண்ணி வெளில வந்துடலாம். அதர்வைஸ் ரெகுலரா கன்வெர்ட் பண்ணி ரீகான்சிலேஷன் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னா நம்ம ரீகான்சில்டு அப்படிங்கிறது கொடுத்து நீங்க ஆட்டோமேட்டிக்கா வந்து என்டர் பண்ணிக்கலாம். ஆர் ஆப்ஷன் நீங்க ஆர் கீ நீங்க யூஸ் பண்ணி என்டர் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரு பெட்டரான ஒரு ஃபீச்சர். அடுத்து வந்து ஒரே மாதிரியான என்ட்ரிஸை நம்ம வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அதாவது ஒவ்வொரு லெஜரும் தனித்தனியா நம்ம யூஸ் பண்ணாம ஃபில்டர் பண்ணி எடுக்கிறது. அது எப்படி சார் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஃபில்டர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதுல போயிட்டு நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா பேங்க் அப்படின்னு கொடுக்குறேன். சார்ஜஸ் வந்து இவங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா CHRGS அப்படின்னு மட்டும் கொடுத்துருக்காங்க. அப்ப நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் சம்பந்தப்பட்ட ஒவ்வொரு என்ட்ரிஸும் நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா ஃபில்டர் ஆகுது. ஓகேங்களா? ஸோ இதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா எல்லாமே செலக்ட் ஆயிருது. ஸோ இப்போ நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா F7 அப்படிங்கிறத நீங்க சூஸ் பண்ண முடியும். அப்படி சூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு எல்லா லெஜர்லயுமே எல்லா என்ட்ரிஸ்லயுமே நம்ம பேங்க் சார்ஜஸ் மட்டும்தான் நம்ம வந்து கொடுக்க போறோம் இல்லையா? பேங்க் சார்ஜஸ் நம்ம மல்டிபிள் டைம்ல நம்ம கொடுக்கறது போல டாப்ல இருக்கக்கூடிய காமன் லெஜர் நீங்க வந்து கிளிக் பண்ணாலோ பேக் ஸ்பேஸ் கொடுத்தீங்க அப்படின்னாலோ டாப்ல போயிட்டு உங்களுக்கு ஆட் ஆயிடும். இதுல போயிட்டு நீங்க வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறத நீங்க வந்து சூஸ் பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு எல்லாமே பேங்க் சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு அப்டேட் ஆயிடுது. இதுல ஏதாவது ஒரு சில லெஜர் நீங்க மாத்தணும், ஒரு சில என்ட்ரிக்கு நீங்க வந்து மாத்துறீங்க அப்படின்னா மாத்திக்கலாம்.
அதர்வைஸ் நீங்க கண்ட்ரோல் ஏ கொடுத்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா அக்செப்ட் ஆயிடும். அக்செப்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு கன்ஃபர்மேஷன் கேக்குது. இங்க மார்க் அஸ், அதாவது ரெகுலரா கன்வெர்ட் பண்ணிட்டு ரீகான்சிலேஷனுக்கு நம்ம கொடுத்துரும். இப்ப நீங்க வந்து எஸ்கேப் பண்ணி அகைன் டபுள் டைம் எஸ்கேப் பண்ணீங்கன்னா அந்த என்ட்ரிஸ் எல்லாம் இங்க இருந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகி போயிடும். ஓகேங்களா? சோ இது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து காமன் லெட்ஜர் யூஸ் பண்ணி எப்படி எல்லாம் நம்ம வந்து என்ட்ரி பண்ண முடியும் அப்படிங்கிறதுக்கான ஒரு இம்பாக்ட். ஓகேங்களா? அதர்வைஸ் இப்ப நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா, ஒரே டேட்ல இருக்கக்கூடிய என்ட்ரிஸ் உடைய சிம்பிளி நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, கம்பைன்ட் என்ட்ரியா நம்ம வந்து பண்ண வேண்டியது இருக்கு. ஒரே என்ட்ரியா நம்ம வந்து பண்ணிடலாம் சார். இங்க மல்டிபிள் என்ட்ரிஸா கொடுத்துருக்காங்க. ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஒரு கம்பைன்ட் என்ட்ரியா நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து தோணுது அப்படிங்கிற பட்சத்துல. ஓகேங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து இங்க என்ன பண்றேன் அப்படின்னா, டாக்ஸ் பேமெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இங்க ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஓகேங்களா? 29ல நம்ம வந்து ஒன்லி டாக்ஸ் பேமெண்ட் பண்ணி 29ல ஒரு என்ட்ரி தான் இருக்கு இல்லையா? அதர்வைஸ் இங்க பாத்தீங்கன்னா மந்த்லி சார்ஜஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஜிஎஸ்டிக்கான சார்ஜஸ் அப்படின்னு சொல்லிட்டு 25ஆம் தேதியில ஒரு சார்ஜஸ் இருக்கு. அகைன் நம்மளுக்கு வந்து என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, ஓவர் வித்ட்ராயல்ஸ்க்கான சார்ஜஸ், அதாவது ரிட்டர்ன் சார்ஜஸ். ஓகேங்களா? ரிட்டர்னுக்கான சார்ஜஸ் அப்படின்னு இருக்கு. இது எல்லாமே நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறது நம்ம கொடுக்க போறோம். ஆனாலும் நம்ம ஒரே கம்பைன்ட் என்ட்ரியா நம்ம வந்து கொடுக்க போறோம். ஓகேங்களா? 100, 9, 50 அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு இருக்கு. 100, 9, 50. அப்ப 159 அப்படிங்கிற ஒரே என்ட்ரியா நம்ம வந்து கொடுக்கலாம். மல்டிபிள் என்ட்ரிஸ் வேண்டாம் அப்படின்னு நீங்க வந்து ஃபீல் பண்றீங்க அப்படிங்கிற பட்சத்துல. ஸோ இப்போ வந்து இங்கேயும் நம்ம வந்து சார்ஜஸ் அப்படிங்கிறது இப்போ 4 என்ட்ரி. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா சிம்பிளி நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, Alt F7 கிரியேட் கன்சாலிடேட் வவுச்சர் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சூஸ் பண்ணிக்கலாம். கிரியேட் கன்சாலிடேட்டட் வவுச்சர். இப்ப நீங்க பார்க்கும்போது உங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா ஒரே என்ட்ரி. பட் இங்க நம்ம வந்து பேங்க் சார்ஜஸ் அப்படிங்கிறத நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா ஒரே என்ட்ரியா நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இதுல நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா 17, அதாவது 777 இருக்கு. இங்கேயும் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது, ஆட்டோமேட்டிக்கா நம்மளுக்கு 177 இருக்கு இல்லையா? சோ இதை நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஃபர்ஸ்ட் 18 ரூபாய் அப்படின்னு சொல்லிட்டு பிரிக்கிறேன். அகைன் நம்ம வந்து அதர்ஸ் அப்படின்னு போட்டு இங்க வந்து 100 ரூபாய் அப்படின்னு நான் வந்து பிரிக்கிறேன். அகைன் நம்ம வந்து இங்க அதர்ஸ் அப்படிங்கறத கொடுத்து நம்ம வந்து என்ன பண்ணலாம், இந்த இடத்துல நம்ம வந்து என்ட்ரிஸை வந்து பிரிக்கலாம். 50 ருபீஸ் அப்படிங்கிறது கொண்டு பிரிச்சுக்கிறோம். அடுத்து வந்து 9 ருபீஸ் அப்படிங்கிறது நம்ம வந்து என்ன பண்றேன் அப்படின்னா அதர்ஸ் அப்படின்னு கொடுத்து 9 அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க பிரேக்கப் கொடுக்கலாம். பட் வவுச்சர் அப்படின்னு பாத்தீங்கன்னா we are using only one voucher. பட் பேங்க் ஸ்டேட்மெண்ட்ல பாத்தீங்கன்னா 4 டிஃபரெண்ட் லைன் ஐட்டம்ஸ். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நம்ம வந்து பேங்கோட அலோகேஷன்ஸ் நம்ம வந்து மாத்திக்க முடியும். ஓகேங்களா? தென் ஒரு பர்டிகுலர் என்ட்ரியை நீங்க வந்து ஸ்பேஸ் பார் பிரஸ் பண்ணிட்டு, ஓகேங்களா? சோ இதை நம்ம என்டர் பண்ணோம் அப்படின்னா, அதாவது கிரியேட் வவுச்சர் அப்படிங்கிறது கொடுத்தோம்னா டைரக்டா வந்து என்ட்ரி வந்துடும். ஓகேங்களா? என்ட்ரி நம்ம வந்து கொடுத்துக்கலாம். சோ இதை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, இப்ப அபினேஷ் அவங்களுக்கு நம்ம கொடுக்குறோம் அப்படின்னா அபினேஷ் இங்க என்டர் பண்ணும்போது நியூ ரெஃபரன்ஸா, அகைன்ஸ்ட் ரெஃபரன்ஸா, அட்வான்ஸா, சோ என்னங்கிறத நீங்க வந்து இங்க அலோகேட் பண்ணிக்கலாம். சோ இதோடைய பெனிஃபிட் என்ன அப்படின்னா, காஸ்ட் சென்டர் அலோகேஷன்ஸ் as well as bill wise allocations, இது எல்லாம் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா நீங்க வந்து சூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? சோ மல்டி என்ட்ரி அப்படிங்கிறது வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணிக்கிறோம். ஸோ எத்தனை என்ட்ரிஸ் நம்ம வேண்டுமான லைன் ஐட்டம்ஸ் வேணாலும் செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிட்டு சிம்பிளி F7 கொடுத்துட்டு நீங்க லெட்ஜரை மட்டும் கொடுத்துக்கிறீங்க. ஓகேங்களா? இதுதான் நான் வந்து என்ன பண்றேன் அப்படின்னா ஆல்ரெடி நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்டெண்ட் பண்ணேன். ஓகேங்களா? அதே மாதிரி நம்ம வந்து இங்க என்ன பண்ணிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா திரும்பவும் நான் வந்து மத்த பேமெண்ட் என்ட்ரிஸ் எல்லாமே நான் வந்து இந்த இடத்துல நான் வந்து கொடுத்துக்கிறேன். ஓகேங்களா? சோ இங்க டாக்ஸ் பேமெண்ட் அப்படிங்கிறது நம்மளுக்கு இருக்கு. அதுக்கு அடுத்து சஞ்சய் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு பார்ட்டி லெட்ஜர், இதையும் நான் வந்து இங்க கொடுத்துட்டு அப்டேட் பண்ணிக்கிறேன். சோ இதை அப்படியே நம்ம வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா ரீகான்சில் அப்படிங்கிறத நம்ம வந்து பண்ணிட்டு அக்செப்ட் அப்படிங்கிறத நம்ம பண்ணலாம். ஓகே, ரெகுலரா மாத்திட்டு ரீகான்சில். சோ இப்போ நம்ம வந்து பார்த்தோம் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா டெபாசிட்ஸ் அவைலபிள் ஒன்லி இன் பேங்க் அப்படிங்கிறதுல எதுவுமே கிடையாது. சாரி, வித்ட்ராயல்ஸ்ல அவைலபிள் ஒன்லி இன் பேங்க்ல எதுவுமே கிடையாது. ஒன்லி டெபாசிட்ஸ்ல தான் நம்மளுக்கு வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அவைலபிள் அப்படிங்கிறது காட்டுது. இப்ப நான் எப்படி இந்த மாதிரி நான் வந்து என்ட்ரி பண்ணணும், அதே மாதிரியே நீங்க வந்து சிம்பிளி என்ன பண்ண முடியும் அப்படின்னா ரிசிப்ட்ஸையும் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஃபீச்சர்ஸ் உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருந்துச்சுன்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படிங்கிற பட்சத்துல லைக் பண்ணுங்க. உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் யாருக்காவது தேவைப்படுது அப்படின்னா நீங்க இதை ஷேர் பண்ணுங்க. வாட்ஸ்அப் குரூப்ல நீங்க ஜாயின் பண்ண இன்ட்ரெஸ்டட் இருக்கு அப்படின்னா லிங்க் யூஸ் பண்ணி, டிஸ்கிரிப்ஷனுக்கு லிங்க் யூஸ் பண்ணி வாட்ஸ்அப் குரூப்ல ஜாயின் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.